ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலைவேளையில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி அவர் உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறாங்க. என்னோட கூட சேர்ந்த 35ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனத்தில் அந்த பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கர்த்தருக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் சொல்கிறார். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ஆஸ்வாதமாக இருக்கும். கர்த்தருக்குள்ளே இருக்கிறது வேறு, கர்த்தருக்கு வெளியே இருக்கிறது வேறு. கர்த்தருக்கு வெளியே நம்ம இருந்தோம்னா ஆசீர்வாதம் இருக்காது, வாழ்க்கை பாலைவனம் போல் வறண்டு போய் கிடக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி, ஆனந்த, சந்தோஷம் இருக்கும். அதுதான் இந்த பக்தன் சொல்கிறார். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒருவன் கர்த்தருக்குள் இருப்பானால் அவன் புது சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தனன்னு போட்டிருக்கு. தாவீது ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கினார். இப்போ பயங்கரமாக மாட்டி அவரை பிடிச்சி ஒரு வழி பண்ணிட்டுருக்குறாங்க. ஆளாளுக்கு பிடிச்சி ஒரு வழி பண்ணுறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, தாவீதோ கர்த்தருக்குள் அவன் களி கூர்ந்தான், கர்த்தருடைய பலத்தில் களி கூர்ந்தான். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் எங்கே இருக்குது? உங்கள் ஆத்துமாவுக்கு சந்தோஷம் இளைப்பாறுதல் எங்கே இருக்குது? வெளியே இல்லை, கர்த்தருக்குள்ளே இருக்குது. ஆமாம், அப்போது இன்றைக்கி நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க, அப்பா உங்களுக்குள்ளே நான் இருக்க கிருபை தாங்க, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறேன், இன்னும் நான் உங்களை அறிஞ்சிக்க, இன்னும் உங்களை டீப்பாக புரிஞ்சிக்க கிருபை தாங்க. கர்த்தருக்குள் என் ஆத்துமா களி கூரும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா களி கூரும். இன்றைக்கி அந்த வார்த்தையை ஃபுல்லாக அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தருக்குள் என் ஆத்துமா களி கூரும், அவர் ரட்சிப்பினால் நான் மகிழ்ந்திருப்பேன் சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை ரொம்ப அழகாக பிளஸ் பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.